நேரடியாக நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நமக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஆமென் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குற ஒரு நல்ல தேவன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 18வது சங்கீதத்தினுடைய 28வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 18வது சங்கீதம் 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஒளியிலே நடந்தும் வெளிச்சத்திலே நடந்தும் உங்களுக்கு கண்கள் இருந்தும் ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு ஒரு இருள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். அந்த காரியத்தை நினைச்சா ஒரு இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். அந்த காரியத்துல மட்டும் முடிவெடுக்க தெரியாம, அந்த காரியத்துல தொடர்ந்து முன்னேற முடியாமல், அந்த இடத்துல நிறைய காரியங்கள் முடிவெடுக்க கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் அந்த இருளை நமக்கு வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்திலே நீங்கள் இருளாய் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறீர்களோ, எந்த காரியத்திலே முன்னாடி எப்படி போகிறது அப்படின்னு தெரியாம இருட்டான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதோ, நான் நம்புறேன் அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதிலே ஒரு பிரகாசம் உங்களுக்கு உண்டாக போகிறது. அந்த காரியத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய வழிகளில் ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற இருள் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய சரீரங்களிலே இருக்கிற மரண இருள்கள் உங்களை விட்டு விலகி போகும். நான் நம்புகிறேன், நோய் என்கிற அந்த இருளை கர்த்தர் இந்த மாதத்திலே விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல ஆண்டுகளாக உங்களை துரத்தி கொண்டு வருகிற கடன் என்கிற அந்த இருளா இருந்தாலும் கர்த்தர் அந்த இருளிலே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலே, மகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு இருளான ஒரு அனுபவத்தில் உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், ஆனா என் பிள்ளை இருட்டிலே இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா, என்னைக்கு அவங்க அந்த இருளில் இருந்து வெளியே வருவாங்கன்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை தடுமாறலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புறேன். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருளை ஆண்டவர் அகற்றி போட்டு தயவாய் பிள்ளையை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என் இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய இருள் சீக்கிரமாய் வெளிச்சமாய் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு முடிந்து கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் இந்த இருளிலே புதிய ஆண்டை கடக்க போவது இல்லை. இந்த இருளிலே ஒரு புதிய வருஷத்திற்கு போவது இல்லை. கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது நீங்கள் வெளிச்சத்தோடு புறப்பட்டு போகிறீர்கள். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. என் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் இருளை அவர் வெளிச்சமாய். சொல்லுங்க திரும்ப திரும்ப, என் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1ஆம் தேதி நம்ம இந்த இருளை குறித்த ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். இன்றைக்கு விசேஷமாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அப்படின்னா வேதத்தில் ஒரு 3 விதமான இருளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த இருள் மட்டும் அந்த மனுஷன் கண்டிப்பாக கடந்து போகக்கூடிய ஒரு 3 இருள்கள். இந்த 3 இருள்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அந்த இருளில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தருவாராக. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம், நம் 1ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக வேதத்திலே இங்கே ஒரு இருளை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பொதுவாக நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிராமத்துல இந்த கிணறு இருக்கு பாருங்களேன், இந்த கிணத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னன்னா, உள்ள போகும்போது ரொம்ப இருட்டாவே இருக்கும். இன்னும் இந்த நிறைய இந்த போர்வெல் போட்டிருக்கிற குழிக்குள்ள ஏதாவது ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த டார்ச்சோட சேர்ந்து கட்டி உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள போக 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 பூமிக்கு அடியில போக போக அங்க வெளிச்சம் இருக்காது, அங்க என்னதான் இருக்கும்னா இருள் இருக்கும். ஆழத்திற்குள்ளே இருள் இருக்கும். எந்த அளவிற்கு ஒரு மனிதன் ஆழமான ஒரு இடத்திற்கு போகிறானோ அந்த இடத்திலே அந்த மனுஷன் வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அந்த இடத்துல அந்த மனுஷன் இருளை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ நம்பர் 1, முதலாவதாக இருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா ஆழத்திலே இருள் இருக்கிறது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எந்த காரியத்திலையும் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆழமா போனீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப டீப்பா போனீங்கன்னு சொன்னா அந்த இடத்திலே வெளிச்சத்தையோ விசாலத்தையோ உயர்வையோ நீங்கள் ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் எதைத்தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருளை தான் நீங்க பார்ப்பீங்க. நான் வேதாகம கல்லூரியிலே படிக்கும்போது ஜோஷுவா அப்படின்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு நபர் என்னோட சேர்ந்து பைபிள் காலேஜில் படித்தார். அப்போ அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 15 வயசு தான் எனக்கு ஆகுது. ஆனால் அவர் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 வயசு. அப்படின்னா எங்கள் எல்லாரை விட அவர் கொஞ்சம் வயசு அதிகமானவர். அதனால கொஞ்சம் வயசு அதிகமானதுனால அவருக்கு ஒரு நல்ல மரியாதை நாங்கள் கொடுத்து அந்த மாதிரி இருந்தார். ஆனால் எங்களுக்கு பைபிள் காலேஜில் ஜெபிக்கிறதுக்காக தூங்குறதுக்காக கொடுக்குற நேரம் ரொம்ப கொஞ்சமான நேரம் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா இரவு சரியா 10:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா காலையில 4 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆகி 5 மணிக்கு ஜெபத்துக்கு போயிடுவோம். அப்போ அந்த 10:30 மணியிலிருந்து அந்த 4 மணி வரைக்கும் தான் தூங்க முடியும். அதுக்கு இடையில எந்த நேரத்திலுமே ரெஸ்ட் இருக்காது. அதனால இந்த 5 மினிட்ஸை கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா வேஸ்ட் பண்ண மாட்டோம். அவ்வளவுதான் 10:25க்குள்ளேயே போய் எல்லாம் கொசுவல எல்லாம் கட்டி ரெடியா, அவ்வளவுதான். எப்படா லைட் ஆஃப் பண்ணுவாங்க, அந்த 5:10 ஒரு 2 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த லைட் ஆஃப் பண்றதுக்கு டியூட்டி போட்டுறவங்க திட்டு விழுகும் பாருங்க. ஒழுங்கா நீ ஆஃப் பண்ணிரு, இருக்கிறதே 2 நிமிஷம் விடக்கூடாது அப்படின்னு தூங்குவோம். ஆனா அந்த மனுஷன் ஒரு 0 வாட்ஸ் பல்ப் இருக்கும். நாங்க எல்லாம் ஒரே ஹால்ல படுத்து கிடப்போம். அந்த 0 வாட்ஸ் பல்ப்ல நாங்க எல்லாம் தூங்குனதுக்கு பிற்பாடு அந்த 0 வாட்ஸ் பல்புக்கு கீழே போய் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா பைபிள் படிப்பாரு. அப்படியே உட்கார்ந்து ஆடி ஆடி ஜோம் பண்ணிட்டே இருப்பாரு. எங்களுக்கு எனக்கெல்லாம் அவரை பார்க்கும்போது நமக்கு என்னமோ ரொம்ப இன்ஃபீரியர் மாதிரி தெரியுதா, நீயும் இருக்கிறியே, நீயும் ஒரு ஏசப்பா பிள்ளையா, எப்படி ஜோம் பண்றாரு பாரு, அவருக்கு தூக்கம் இல்லையா, அவருக்கு உடம்பு இல்லையா அப்படின்னு என்னையே நான் கடிந்து கொள்ளுவேன். ஆனா நாட்கள் தாண்ட 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 ரொம்ப வித்தியாசமாயிட்டாரு. அப்படின்னா தூங்கவே மாட்டாரு. நான் கேட்பேன், என்ன பிரதர் உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்க தூங்க மாட்டீங்களான்னு கேட்டா தூங்காம உட்கார்ந்து பைபிள் வாசிப்பாரு, தூங்காம உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாரு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியுது, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, இவரும் ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு போய் கிதியோன மாதிரி நான் விக்கிரகத்தை எல்லாம் அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய தடியை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல அவங்க ஊர்ல இருக்கிற மலைக்கு போய் அங்க இருக்கிற ஒரு கோயிலை அடிச்சு நொறுக்கி அந்த மாதிரி மன அழுத்தத்திற்குள்ள ஆளாகி சமீபத்தில் நாங்கள் அந்த பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்டு நாங்கள் ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய ஆவியானவர் யார் அப்படின்னா அவர் நிதானத்தின் ஆவியானவர். நிதானத்தின் ஆவியானவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு டீப்பா எதுல நீங்க போனாலும் அந்த காரியத்துல நீங்க என்னதான் பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க வெளிச்சத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க இருளை தான் பார்ப்பீங்க. எல்லா விதத்திலையும் எந்த காரியமா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய அனுபவமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல யாராவது ஒருத்தர் திட்டின அந்த காரியத்தை குறிச்சா இருக்கலாம். எல்லாத்துலயும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிதானம் என்கிற ஒன்று அவசியமான ஒன்று. ஆமென் சொல்லுங்கள். நம்ம எங்க வாழ்றோம்? நம்ம உலகத்துல தான் வாழ்றோம். நம்மளை சுற்றி மனிதர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். நமக்கு கோபம் வருமானு கேட்டா கண்டிப்பா நமக்கு கோபம் வரணும்.
நமக்கு கோபம் வரும். உலகத்திலே இருக்கிறோமே ஆனால் நமக்கு கோபம் வரும். அதுதான் நார்மலான ஒரு பீப்புள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. நம்மள ஆனா ஆண்டவர் பரலோக பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார். எந்த விதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த காரியமானாலும் நீங்க எங்க போயிடக்கூடாதுன்னா ஆழத்திற்கு நீங்க போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. நான் என்ன செய்திடக்கூடாதுன்னா ஆழத்திற்கு டீப்பா இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க ஆழத்துல போய் வெளியே வர முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் அந்த இருளில் இருந்து கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் மீட்டெடுப்பீராக. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேம் ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த ப்ளூ வேல் என்கிற அந்த கேம்ல நிறைய பிள்ளைகள் தற்கொலை செய்து மாண்டு போனார்கள். அப்போ அந்த கேம் அந்த விளையாட்டை ஆரம்பிச்ச பிள்ளைங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, சின்ன சின்ன டாஸ்கா அது கொடுத்துருச்சு. சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்து கடைசியில் அவங்களை எப்படி கொண்டு போச்சுன்னா, தன்னுடைய கையை அறுக்கிறது, தாங்க 2 நாள் சாப்பிடாம இருக்கிறது, மேல போய் நின்று கீழே குதிக்க சொல்றது, இந்த மாதிரியே அந்த கேம்ல ரொம்ப டீப்பா போன பிள்ளைங்க நிறைய பேர் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் தற்கொலை செய்து மாண்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பீப்புளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நார்மலா ஆண்டவரே தராசு என்கிற ஒன்று நிற்கப்படுமானால் அந்த தராசுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சரிசமமா இருக்கணும். நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை ரொம்ப கணிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, அதை பேலன்ஸ்டா நிக்கிறதுக்காக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். பாருங்க, சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா மனுஷிக பிரகாரமான சில காரியத்துல முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப டீப்பா போய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அர்த்தமே தெரியாம போற அளவுக்கு மாத்திட்டாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை வளர்த்துறதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். என்னன்னா, அவனை ரொம்ப டீப்பா கொண்டு போக முடியாது. நீங்க கூட நிறைய பேர் ஆடியோல கேட்டிருப்பீங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன ஒரு பொய் சொல்ல விடல, என்ன வசனத்தை வாசிக்காம சாப்பாடு கொடுக்கல, என்ன இப்படி கொடுமையா நடத்தினாங்க, அதனாலதான் நான் கிறிஸ்தவுக்கு விரோதமா எழும்புறேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்படின்னா எல்லாரும் இந்த உலகத்துல யார் தானா? கர்த்தர் நம்மை மனிதர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, எதுலையுமே ரொம்ப டீப்பா சொல்லுங்க, எதுலையுமே ரொம்ப டீப்பா போகாதீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். ஏன்னா திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விடுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய பலன் இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனம் இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆழத்திலே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இருள் இருக்குது. சொல்லுங்க, ஆழத்துல என்ன இல்லை? ஆழத்துல என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. ஆழத்துல என்ன இருக்குது? இருள் இருக்குது. பைபிள் காலேஜ் ஒரு பைபிள் காலேஜ் படிக்கலாம், ஒரு பைபிள் காலேஜ் BTH படிக்கலாம், இன்னொரு பைபிள் காலேஜ் படிக்கலாம், MTH, அந்த பைபிள் காலேஜ் கூட படிக்கலாம். ஆனா பைபிள் காலேஜே படிச்சுட்டு இருந்தா கடைசியில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பைபிள் காலேஜ்ல 20 வருஷம் 30 வருஷம் படிச்சவங்களை போய் யாரையாவது ஒருத்தரை கேட்டு பாருங்க, நிறைய பேர் கடைசியில் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? பின்மாறி போய் கடவுளே இல்லைன்னு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம மனிதர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம யார் இல்ல? நம்ம கடவுள் இல்ல, நம்ம உலகத்துல இருந்து குதிச்சவங்க இல்ல, நம்ம தூதர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை மனிதர்களாக நம்மை படைத்திருக்கிறார். எல்லா சகோதரிகள் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பிள்ளைகளை ஒரு உன்னதமான இடத்துல வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சில காரியத்துல நீங்க எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. நீங்க அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு லிமிட்டேஷன் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. ஒரு குடும்பத்தை நடத்தும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. எதெடுத்தாலும் இல்ல. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆமென். கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபை தாரு. எனக்கு அதுக்காக அவ்வளவுதான் பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனி நான் எப்படி இருந்து போறேன்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் பேசிட்டு அப்படி நடக்கலான்றதுக்கு சொல்லல.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அந்த பவுண்டரிஸை நம்ம எப்பவுமே தாண்டக்கூடாது. அது நமக்குரிய வேலை அல்ல. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்களை நிதானமாய் நடக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? வாசிக்கலாம். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அடுத்த வசனம் கூட, தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்றைக்கு விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சவுல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, வேற ஒன்றும் இல்லை. சில காரியத்தை இந்த மனுஷன் நார்மலா எடுத்திருக்கலாம். பொதுவாக கவனிங்க, பொதுவாக என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனை நமக்கு முன்னாடி புகழும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும்போது சாதாரணமா ஒரு மனுஷனை புகழும் போது யாருக்குனாலும் என்ன வரும்னா அந்த மன வருத்தம் வரத்தான் செய்யும். யாருக்குனாலும் மன கஷ்டமா இருக்கத்தான் செய்யும். உண்மைதானே? அந்த கஷ்டம் இருக்குமா இருக்காதா? இல்ல உங்களுக்கு இருக்காதோ? இருக்குல்ல எல்லாருக்குமே. சிலருக்கு நம்ம என்ன இப்படி இருக்கிறோம், நம்ம தலைமைத்துவத்தில் இருக்கிறோம், ஒரு என்னைக்கோ வந்தவன் நேற்றைக்கு வந்தவன், இந்த மாதிரி அந்த இருக்க சவுலுக்குள்ளே எழும்பின அந்த வருத்தம் எல்லாம் காமனா வர வருத்தம் தான். ஆனா இந்த சவுல் எதுல சிக்கிட்டார் தெரியுமா? ஏன் ராஜ்யபாரத்தை இழந்துட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை லெகுவா எடுக்க வேண்டிய காரியத்தை சவுல் எங்க கொண்டு போயிட்டார் அப்படின்னா, டீப்பா கொண்டு போயிட்டாரு, ஆழமா கொண்டு போயிட்டாரு. அதுல ஒரு வரைமுறையே இல்லை. எப்பா நிறுத்துப்பா, போதும்பா, சரி பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஜெயிச்சா நாளைக்கு நீ ஜெயிச்சிரு, இன்னைக்கு அவங்க பேசினாங்க, இன்னைக்கு பாட்டு பாடினாங்க, நாளைக்கு உன்னை பிடிச்சி பாட்டு பாட போறாங்க, அவ்வளவுதான். அந்த விஷயத்தை அந்த இடத்துல சவுல் ராஜா மட்டும், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்கிற அந்த வார்த்தையை சவுல் மட்டும் லிபரலா எடுத்திருந்தாருன்னா, அதை குறிச்சு டீப்பா போகாம இருந்தாருன்னா, நான் நம்புறேன் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சவுலுடைய ராஜ்யபாரம் நிலை நின்றிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தேகத்தில் டீப்ல போன எத்தனை குடும்பம் உடைஞ்சிருச்சு தெரியுமா? சந்தேகத்தில் டீப்பா போனது, அதனுடைய ஆழம் இருள் பிரதர் சிஸ்டர், அதனுடைய ஆழம் இருள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் ஒரு வீட்டுக்கு தலை, ஒரு மனைவி ஒரு வீட்டுக்கு தலை. அப்போ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டையும் பார்க்கணும், அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும். சொல்லுங்க, நான் காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஜோம் பண்ணுவேன், நைட்ல இருந்து திருப்பி விடிய காலம் வரைக்கும் ஜோம் பண்ணுவேன். ஜூம் பிரேயர் இருக்குது, வாட்ஸ்அப் கால் பிரேயர் இருக்குது, மொபைல்ல பிரேயர் இருக்குது, சர்ச்சில் பிரேயர் இருக்குது. அவ்வளவுதான். நான் என்ன விட்டுருங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு சன்னியாசியா வீட்டுக்குள்ள உட்கார முடியுமா? சன்னியாசி மாதிரி விட்டுருக்க முடியுமா? அந்த நேரத்தில் கணவன் சில கணவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, உடனே ஏன் பிசாசு மாதிரி கத்தாதீங்க, பிசாசு மாதிரி நிக்காதீங்க. பாருங்க, நான் ஜெபம் பண்ண உடனே ஆடுது பாருங்க, நான் ஜெபம் பண்ண உடனே பாருங்க அங்க எழும்புது பாருங்க. இது என்ன ஜெபம்? ஆண்டவர் இப்படி அனுமதிப்பாரு? கிடையாது, அப்படி கிடையாது. நம்முடைய கடமைகளை செய்து விட்டு நம்ம இருக்கிற நேரத்தில் நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம உலகத்துல வாழ்றோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் என் கூட பேசினாரு. என்ன பேசினாராமா? தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போறதுக்கு பேசினாராம். ஹலோ, எனக்கு இது எந்த ஆண்டவர் தான் கேட்டேன். நான் முதல்ல எடுத்த உடனே அவர்கிட்ட கேட்கிறேன், பிரதர் நீங்க சொல்ற ஆண்டவர் யாரு பிரதர், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல கர்த்தர் என் கூட தெளிவா பேசிட்டாரு, நீ இந்த மாதிரி ஒரு லேடியை கூட்டிட்டு நீ தெரியாத, நீ விட்டுரு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கு நான் தான் மணவாளன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னாரு, நானும் ஆண்டவரும் கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால இப்ப என் மனைவியை கலட்டி விடணும், என் மனைவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது என்னன்னா, இது வஞ்சிக்கிற ஆவி. இது ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. இது நார்மலா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்போ இன்றைக்கு முதலாவதாக எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. நீங்க ஒரு இருளுக்குள்ள போக கூடாது. என்ன இருளுக்குள்ள போக கூடாதுன்னா, எதுலையுமே என்ன பண்ணாதீங்க, சொல்லுங்க, டீப்பா போகாதீங்க.
சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, டீப்பா. இது உங்களுக்கு மறக்க கூடாது. சொல்லுங்க எல்லாரும், இன்னைக்கு இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே தயவு செய்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இனி ஆழமா போய் குதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பிள்ளை உள்ள போய் நோண்டி எடுத்துட்டு ஒண்ணு வரப்போகுது இல்ல. நீங்க உள்ள போக போக என்னதான் இருக்கும்? அங்க என்னதான் இருக்கும்? வெளிச்சம் இருக்காது, உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. அதற்கு மாறாக உள்ளுக்கு போக போக என்னதான் இருக்கும் அப்படின்னா இருள் மட்டும்தான் இருக்கும். அதனால நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரிசமமாய் பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறவர். ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, வேதத்தின்படி இரண்டாவது இருள் என்ன அப்படின்றதை குறித்து வாசிக்கலாம். நீங்க ஒன்று சங்கீத நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மீண்டெடுப்பான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மீண்டெடுப்பான். நீங்க இன்னொரு வசனம் 146வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 146வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற இரண்டாவது இருள் அப்படின்னா, இந்த இருளிலிருந்து நீங்க கண்டிப்பா நீங்க வெளியே வரணும். அது எந்த இருள் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது யோசனையினால் உண்டாகிற இருள். யோசனையினால் உண்டாகிற இருள். அதைத்தான் நீதிமொழிகளில் நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்னா, ரொம்ப அழகா அந்த இடத்துல இருக்கிறது, அவனுடைய மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது. எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குமாமா? இருள் ரொம்ப டீப்பா. எதாமா? ஒரு எங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நம்முடைய யோசனையில ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த யோசனை உங்களை எங்க கொண்டு போகும்னா, வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு போகாது, பிரகாசத்திற்கு நேராய் கொண்டு போகாது. உங்களை எதுக்குள்ள கொண்டு போகும்னா, அப்படியே இருட்டுக்குள்ள கொண்டு போகும். ரொம்ப கவனமா இருங்க. சிலர் பாருங்க, அப்படியே தேவையில்லாததை போட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க இருளுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வருவது ரொம்ப கடினமா போயிடும். ஆமென். மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து யோசிக்காதீங்க, கடனை குறித்து யோசிக்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து அதிகமா யோசிக்காதீங்க. இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பிரச்சனையை குறித்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் நம்புகிறேன், அவர் உங்கள் விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் யோசிக்கிறதுனால அதில் எதையும் பண்ண முடியாது, யோசிக்கிறதுனால அந்த காரியத்தை மாற்ற முடியாது. ஆனா அதற்கு நேராக நீங்க லிமிட்டா என்ன பண்ணலாம்னு நினைச்சா போதும், அந்த காரியத்திலே பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சில காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. அப்படிதான் இந்த இப்ப ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல அந்த இந்த நெருப்பு பட்டு கிடக்குறாங்க பாருங்க, அவங்கள சந்திக்க போறதற்காக ஒருத்தங்க ரொம்ப வருத்தமா கூப்பிட்டாங்க. எப்படியாவது நடந்துறீங்க, ஒரு ஜாம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஐயோ, இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போலாம், ஆனா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல படுத்து கிடக்குறாங்க பாருங்க, அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் போகவே கூடாது. ரொம்ப கொடுமையான இது. அங்க என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னா, நர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அங்க 4-5 பேர் கத்துவாங்க, எங்களை ஊசி போட்டு கொன்றுங்க. நான் உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா 4-5 பேரு, ஐயா என்ன கொல்ல சொல்லுங்களேன், என்ன கொன்றுங்களேன், என்ன கொன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், என்ன கொன்னா உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த வலி அவங்களால தாங்க முடியல. அப்போ அங்க ஜெபிக்க போனது ஒரு பெண்ணுக்காக. அந்த பிள்ளைய வாழை இலையில படுக்க வச்சிருக்காங்க. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வெந்து, ஐயோ ரொம்ப கொடுமையான ஒரு வார்த்தை. அந்த பிள்ளையும் அப்படிதான் சொல்லுது, என்ன ஆண்டவர் எடுத்துக்கணும், என்ன கொன்றுங்க, எனக்கு சாவு வந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் ஜெபம் பண்ணவே சொல்றாங்க. ஏன், என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. சண்டை வரும்போது அவர் தேவையில்லாத 2 வார்த்தையை பேசிட்டாரு. இந்த வார்த்தையை யோசிச்சு காலையில உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சவங்க, எதுவுமே சாப்பிடாம குடிக்காம எதுவும் பண்ணாம, இவர் போன் பண்ணா எடுக்காத உடனே அந்த யோசனையினுடைய முடிவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் அடுப்பை பத்த வச்சு மண்ணெண்ணெய் எடுத்து மேல ஊத்தி பத்த வச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுடைய உடம்பெல்லாம் தீ பிடிச்சு ரொம்ப சீரியஸா கிடக்குறாங்க. இது என்னன்னா,
யோசனை நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வந்துரும்னா இருளை கொண்டு வந்துரும். இருளை கொண்டு ஸ்டாப் திங்கிங். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுடைய யோசனையை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதை விட்டுருங்க. அதை குறித்து எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். நடக்க வேண்டிய காலத்துல ஆண்டவர் அதை நேர்த்தியாய் நடத்தி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அவர் அதை செய்து முடிப்பார். அது தன்னை போல நடக்கும். அதுல என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. அதை குறித்த ஒரு தீமையான யோசனை வர வேண்டாம். நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப யோசிச்சு நீங்க சிக்காக வேண்டாம். அந்த காரியத்தை சரியான நேரத்தில் பிள்ளைகளை காப்பாற்றுகிற கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் எந்த இருளுக்குள்ள போக மாட்டேன். யோசனை என்கிற இருளுக்குள்ள நான் போக மாட்டேன். நீங்க தூங்கிக்கிட மாட்டீங்க. உங்களுடைய தூக்கம் ப்ராப்ளம் ஆயிரும். உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா சரீரமும் பலவீனப்பட்டு வரும். பரவாயில்ல, அந்த எதிரி அப்படி பேசிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா, நானா இருளுக்குள்ள போய் குதிச்சிடக்கூடாது. நீங்க எப்படி இருந்தா இருளுக்குள்ள குதிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய யோசனை அவனை எங்க கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னா இருளுக்குள்ளேயே கொண்டு போயிடும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க யோசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசிச்சு நீங்க குழப்ப வேண்டாம். நான் நம்புறேன் உன்னுடைய கைகளை நீ திடப்படுத்து. கர்த்தர் உன்னை எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். உனக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் திருமண காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. சில ஒரு சம்பவத்தை வாசிக்கலாமே. நீங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, இங்க ஒரு மனுஷன் சூசைட் பண்ணி செத்து போறாரு. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி, வேதம் சொல்லுது, அவன் ஏறி போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு, அப்படின்னா தூக்குல மாட்டி ஒருத்தர் சாகுறாரு. இந்த தூக்குல மாட்டி சாகுற இந்த மனுஷன் யாரு? இது ஒரு கடங்காரனா? இல்ல அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல யாருமே கண்டுக்காதவனா? இல்ல உடம்புல நோயோட இருக்கிற மனுஷனா? கிடையாது. இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னா, இவன் தேவ தூதனை போல ஆலோசனை சொல்லுகிறவன். தேவதூதனை போல அவ்வளவு ஒரு ஞானமுள்ள மனுஷன். ராஜாவுக்கே கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு மனுஷன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய காலத்துல இவனுடைய பேர் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. தாவீது இவனை தன்னுடைய பக்கத்திலேயே வச்சிருக்கிறாரு. ஆனா தாவீது காலம் முடியுதுன்னு இவனா கெஸ் பண்ணிட்டு அவருடைய மகனாகிய அப்சலோம் இடத்துல போய் சேர்ந்துட்டான். அப்சலோம் இடத்துல யார் இருந்ததை குறிச்சும் தாவீது பயப்படல. அப்சலோமு கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா தாவீதுக்கு அது யாவரை குறிச்சும் கவலை இல்லை. ஆனா இந்த அகித்தோப்பேல் அப்சலோமோட சேர்ந்துட்டான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப பயமாகுது. என்ன, ஐயோ இவன் ரொம்ப நல்ல ஆளாச்சே, அப்படின்னா ரொம்ப நல்ல ஞானியாச்சே, இவன் சொன்னா அப்படியே நடக்குமே, அகித்தோப்பேல் சேர்ந்துட்டான்னு சொன்ன உடனே தாவீது கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக. ஏன்னா ஒரு பெரிய ஞானி போய் சேர்ந்திருக்கிறான்ப்பா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அப்சலோம் இந்த அகித்தோப்பேலுடைய வார்த்தையை டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார். கேட்கவே இல்லை. தாவீது இவனை ரொம்ப மதிச்சிட்டான். மகனாகிய அப்சலோம் ரொம்ப மதிப்பான்னு நினைச்சிட்டான். இப்ப என்ன பண்ணலன்னா, மதிப்பு கிடைக்கல. அவனுடைய ஆலோசனையை ஏத்துக்கவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில the first time rejection, முதல் டைம் ரிஜெக்ஷன். இதுவரையிலும் அகித்தோப்பேல் ரிஜெக்ஷனை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நான் சொல்லுவேன், சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது உங்க பிள்ளைகளை உடனே அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்காதீங்க. நீ அவங்கள்ட்ட சேராத மகளே, நீ அங்க போகாதேன்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளைங்க எதுக்கு பழகணும் தெரியுமா? எல்லாத்துக்கும் பழகிறது போல ரிஜெக்ஷனுக்கு உங்க பிள்ளைங்க பழகணும். உங்க பிள்ளைகளை 4 பேர் வேண்டான்னு சொல்லணும். அது நல்லது. உங்க பிள்ளைகளை 4 பேர் நீ இதுக்கு உள்ள இருக்க மாட்டே, அந்த மாதிரி உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்க வருத்தப்படாதீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் அந்த பிள்ளைய மோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளைய ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அது அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்துல நல்லா இருக்கும். இந்த அகித்தோப்பேலுக்கு எங்கேயுமே ரிஜெக்ஷன் இல்ல. இதுவரைக்கும் அவனுடைய ஆலோசனையை யாருமே ரிஜெக்ட் பண்ணல. எந்த இடத்துலயும் தோற்று போனதுனால இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிஜெக்ஷன் ஒன்று வரும்போது இவரால் என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல.
ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன பண்ணுவேன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த பையனோட வந்து சேர்ந்துட்டோம், நம்ம ஏன் வந்து சேர்ந்துட்டோம், நம்ம முட்டாள் வேலை பார்த்துட்டோம், நம்ம அசுத்தமான வேலை பார்த்துட்டோம், நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே, இனி என்ன பண்றது, இனி யார் நம்மளை மதிப்பா, இவனே நம்மளை மதிக்கல, நம்முடைய வேல்யூ என்னன்னு இவனுக்கு தெரியல. இந்த மாதிரி யோசிச்சு அவர் எங்க போனாரு தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க போனாருன்னா இருளை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. 100% அவருடைய உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த யோசனை அவரை இருளா மாத்தி இப்போ சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்றதற்கு தன்னுடைய வீட்டில் போய் சுருக்கு மாட்டி அந்த மனுஷன் செத்து போனான் என்று வேதம் சொல்லுது. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, யாருக்காகன்னு தெரியல. மகளே, நீ இருளுக்குள்ள போகாதீங்க, மகனே நீங்க இருளுக்குள்ள போகாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற சிந்தையை வேஸ்ட் பண்ணாதீங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற எண்ண அலைய வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அனுபவத்திற்குள்ள போனவன் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு இருளுக்குள்ளே நானே போயிட்டேன். கர்த்தர் எனக்கு எல்லாம் தந்திருந்தாரு. ஆண்டவர் எனக்கு தராதது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருந்தாரு. என்னுடைய வயசுல ஆண்டவர் என்ன ரொம்ப அழகா தான் நடத்தினாரு. ஆனா நானா தேவையில்லாம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை குறித்து சரியா எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும், எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. யோசிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். எதிர்காலத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சேன். கடைசியில நான் எங்க போனேன்னு தெரியுமா? யோசிச்சு ஒரு பொல்லாத இருளுக்குள்ள நான் போயிட்டேன். அந்த இருளிலிருந்து என்னமோ தெரியல, அவர் என் மேல வச்ச பெரிய இரக்கம், அந்த இருளிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆனா பிரதர் சிஸ்டர், என்ன மாதிரி இருளுக்குள்ள போன நிறைய பேர் இன்னைக்கும் எங்க இருந்து வெளியே வரல தெரியுமா? அந்த இருளில் இருந்து அவங்களால வெளியே வர முடியல. நிறைய பேரால வெளியே வர முடியல. அந்த இருள் அவங்களை என்னவா மாத்துச்சுன்னா பைத்தியக்காரங்களா மாத்திருச்சு. அந்த இருள் அவங்களுடைய மெமரியை ஃபுல்லா லாஸ் பண்ணி விட்டுருச்சு. அந்த இருள் வந்து அவங்கள 15 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் தள்ளிருச்சு. அந்த இருளிலிருந்து வெளியே வர முடியாம சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு மனநலம மருத்துவரிடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுலயும் சரியாகாம பைத்தியக்காரி என்கிற லிஸ்டுக்குள்ள போன நிறைய பேர் என் கண்கள்ல பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? யோசனைக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசனைக்குள்ள இருள் இருக்குது. நல்லா உரைக்கிறது மாதிரி சொல்லுங்க, மண்டையை தட்டி சொல்லுங்க, யோசனைக்குள்ள என்ன இருக்கு? கேட்கல? வெளிச்சம் இல்ல. யோசனைக்குள்ள வெளிச்சம் இல்ல. யோசனைக்குள்ள என்ன இருக்கு? போகாதீங்க, அந்த இருளுக்குள்ள போகாதீங்க. அந்த இருளுக்கு உங்களுக்கு மிஞ்சி யோசிக்காதீங்க, உங்க திராணிக்கு மிஞ்சி யோசிக்காதீங்க. பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், அவர்தான் கொடுத்தார், அவர்தான் நடத்தினார். அவரே இனி நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு சம்பவத்தை கூட சொல்லி அடுத்த காரியத்துக்கு போறேன். நீங்கள் வந்து யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கப்படும். இப்போ யாக்கோபினிடத்துல கொண்டு வந்து அவனுடைய பிள்ளைகள் என்ன கொடுக்குறாங்க? ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்துருக்காங்க. இந்த பலவர்ண அங்கிய யாக்கோபனுடைய கையில கொடுத்து பிள்ளைகள் வந்து தகப்பனாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறாங்க அப்படின்னா, வேற ஒண்ணும் கேட்கல, இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானோ பாரு. என்ன சொல்றாங்க? இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானோ பார். ஆனா அந்த 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 ட்ரெஸ் எதுல நனைஞ்சிருக்குது சொல்லுங்க? அந்த ட்ரெஸ் வந்து ரத்தத்துல நனைஞ்சிருக்குது. அதுல அந்த ட்ரெஸ் வந்து நிறைய கிழிஞ்சு அந்த ட்ரெஸ் ரத்தத்துல நனைஞ்சிருக்குது. அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? யோசேப்பினுடைய ரத்தமா? அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? ஆட்டுனுடைய ரத்தம் வேற, மனுஷனுடைய ரத்தம் வித்தியாசம் இருக்கா? ஆட்டுனுடைய ரத்தத்திற்கும் மனுஷனுடைய ரத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? சொல்லுங்க. இந்த கோழி வெட்டுறாங்க பாருங்களேன். இந்த கோழி வெட்டுறவங்க வந்து இந்த கோழி வெட்டி கோழியினுடைய ரத்தத்தினுடைய ஸ்மெல் வந்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? பழகிரும். அந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இத்தனை நாட்களும் இத்தனை வருஷமா தாத்தா பூட்டனுடைய காலத்துல இருந்து ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஆட்டுனுடைய ரத்தத்தினுடைய வாசனை தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க எல்லாரும். தெரியும். இப்போ கையில கொண்டு ஒரு பலவர்ண அங்கிய ஆட்டுனுடைய ரத்தத்தை தோய்த்து கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது நமக்கு அந்த ஸ்மெல்ல பார்த்தா தெரியுமா தெரியாதா? இப்ப யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட இது வந்து பீருண்டு போயிட்டான் அதெல்லாம் சொல்லல. யாக்கோபனுடைய கையில அது கொடுத்து உம்முடைய குமாரனுடைய அங்கி. உடனே இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எதையுமே கேட்கல. அப்படியாப்பா, கொண்டு வாங்க, பிரிச்சு பார்க்கலாம், மோந்து பார்க்கலாம்,
இது என் பிள்ளையினுடைய ரத்தம் மாதிரி தெரியலையே, இது ஆட்டினுடைய ரத்தம் மாதிரி தெரியுது. இப்படின்னு ஒரு போடு போட்டிருந்தா நான் நம்புறேன் அங்க வந்த அத்தனை பேருடைய வயிற்றுலையும் புளி கரைச்சிருக்காது. சொல்லுங்க. ஆனா யோசேப்பு அதுக்கு மாறா என்ன பண்றாரு தெரியுமா? ஐயோன்னு தலையில அடிச்சிட்டு யாக்கோபு அதை கண்டு 37ஆம் அதிகாரம் 33வது வசனம், இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி, அடுத்த வசனம், தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவனுடைய குமாரத்திகர் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்திலே பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, மகன் உயிரோடு இருக்கிற மகன் இறந்து போகல, இறந்து போகாத ஒரு மகனுக்காக தேவையில்லாம யோசிச்சு இந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே உட்கார்ந்து அப்படியே கொடிகட்டி பறக்குது. என்னது சொல்ல, என்ன பறக்குது? யோசனை. இந்த யோசனையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் மாதிரி. எங்க போகும் தெரியுமா? இது ஆரம்பிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் தெரியுமா? ஃபிளைட்டை விட வேகமா போகும், ட்ரெயினை விட வேகமா போகும். நீங்க அமெரிக்காவுக்கு ஃபிளைட்ல போயிட்டு வந்துருக்கீங்கன்னு வைங்களேன், எத்தனை மணி நேரத்தில் போவீங்க தெரியுமா? குறைஞ்சது 24 மணி நேரத்தில் போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவுக்கு. ஆனா நீங்க கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து அமெரிக்காவுக்கு 24 மணி நேரம் இல்ல, 24 செகண்டுக்குள்ள போயிருவீங்க. எதுல சொல்லுங்க? இந்த யோசனை எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா? எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா? இந்த யோசனையினுடைய டெஸ்டினேஷனை, இதனுடைய வேகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலையும் கணிக்கவே முடியாது. செகண்ட்ல பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணும், அவ்வளவு பவர்ஃபுல். என்னது இந்த யோசனை? அப்போ இந்த யோசனையை நீங்க சரியா கையாளலைன்னா இந்த யோசனை உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, இருளுக்குள்ள. சமீப காலமாய் நான் இதுக்காக ஜெபம் பண்றேன், ரொம்ப ஆதங்கத்தோட இருக்கிறேன். சமீப காலமா நிறைய யூத்தை நான் சந்திக்கிறேன். ஆனா அந்த யூத் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, மன அழுத்தத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அவ்வளோ திங்கிங், அவ்வளோ யோசனை. யோசிச்சு ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையே இழக்க பண்ணிட்டாங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் பிரதர், சிஸ்டர். ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். நீங்க சில காரியத்திற்காக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை சரியானதா தான் இருக்கும். அந்த பாதையில் ஒரு பெரிய அந்தந்த காலத்திற்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஏற்ற நாட்களில் அந்த வழி உங்களுக்காக திறக்கும். ஆனா நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோசனைக்குள் என்ன இருக்குது? சோ நம்பர் 1, முதலாவதாக எதுக்குள்ள இருள் இருக்குன்னா, ஆழத்துக்குள்ள இருள் இருக்குது. மறக்க மாட்டீங்கல்ல? எதுக்குள்ள இருள் இருக்குன்னா டீப். எதுக்குள்ள இருள் இருக்காமா? டீப்புக்குள்ள உயர்வு இல்லை, டீப்புக்குள்ள வெற்றி இல்லை. டீப்ல என்ன இருக்குது? எதையுமே எங்க கொண்டு போயிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, டீப்பா. பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது. சரி, இன்னைக்கு சாப்பிடாத நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு தூங்காததை நாளைக்கு தூங்கிக்கலாம், இன்னைக்கு போகாததை நாளைக்கு போய்க்கலாம். அப்படிதான் நினைக்கணும் சில காரியத்தில். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நம்பர் 2, இரண்டாவது இருள் எங்க இருக்குது? இருள் எங்க இருக்குது? யோசனைக்குள்ள என்ன இருக்குது? ஆழம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா யாரோ ஒருத்தர் இடத்துல பேசுறாரு, எனக்கு யார்கிட்ட தெரியல. பி கேர்ஃபுல். நீங்க இருளில் இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில பலியிடு சொன்ன உடனே நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணிருப்போம்? நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சிருப்போம், ஆண்டவரே என் பிள்ளையை கைவிட்டீங்கன்னா என்ன பண்றது? ஆனா ஒன்னும் யோசிக்கல. பையன் கேட்கிறான், டாடி கட்டையெல்லாம் இருக்குது, தீவெட்டியெல்லாம் இருக்குது, ஆடு எங்க? நீ எதுக்குப்பா யோசிக்கிற? கர்த்தர் பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு எந்த யோசனையும் இல்லை. கீழே வேலைக்காரங்களிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். என்ன மாதிரி ஒரு, அது எதை குறிச்சும் யோசிக்கல. கர்த்தர் சொன்னாரு, நான் போறேன், வந்தா ஓகே, இல்லைனாலும் ஓகே. கர்த்தர் கைவிட்டாரா? ஆண்டவர் கைவிட்டாரா? பிள்ளையினுடைய காரியத்தை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. அது நடக்க வேண்டிய காலத்துல நேர்த்தியாய் அழகாய், இன்னைக்கு சொன்னாங்கல்ல, ராஜா வீட்டு மாதிரியே நடக்கும், வெற்றியா நடக்கும். கர்த்தர் அழகா செஞ்சு முடிச்சிருவாரு.
நம்பர் 3, மூணாவது ஒரு இருளை குறித்து சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 29வது 30வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 13ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிங்க. ஆமென். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனோடே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அடுத்த வசனம், அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ யூதாஸ் காரியோத்து எத்தனை பேரோட இருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 பேரோட இருக்கிறாங்க. 12 பேர் ஆண்டவருடைய சீடர்கள், ஒருத்தர் ஆண்டவர். இப்போ எங்க போனாலும் இந்த 13 பேர் சேர்ந்து போறாங்க. எந்த ஊழியத்திற்கு போனாலும் 13 பேர் சேர்ந்து போனாங்க. ஒரு வீட்டுல ராவிருந்து பண்ணனா அங்க 13 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து தன்னுடையவர்களை தான் கூடயே வச்சிருந்தார். இப்ப அடுத்த ஆண்டவர் சில நேரத்துல தனியா இருந்தாரு, அவர் ஜெபம் பண்றதுக்கு போனாரு. ஆனா இந்த 12 பேர் என்னவா இருந்தாங்க? ஒன்னா இருந்தாங்க. அது இல்லாம இப்போ 4 பேரா ஒன்னா இருந்தாங்க, 3 பேரா ஒன்னா இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த 12 சீடர்களில் யாருமே என்னவா இருக்கல அப்படின்னா, தனித்தனியா தனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா என்ன பண்ணல. 12 பேரோட இருப்பாங்க, இல்லைன்னா 3 பேரோட இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 4 பேரோட, அந்த மாதிரி தான் செட்டப் இருக்குது. ஆனா இந்த 12 பேருடைய லிஸ்ட்ல ஒரே ஒரு ஆடு மட்டும் இப்ப எப்படி போகுது சொல்லுங்க? தனியா போகுது. இந்த தனியா போகிற ஆடு நேர்த்தியான பாதையிலே, சரியான பாதையிலே போனா பரவாயில்ல. ஆனா இந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தவறான ஒரு பாதையிலே போகுது. இன்னொன்று நம்பர் 3, மூணாவது, இருள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்னு இருள் ஆழத்துல இருக்குது, இன்னொன்னு இருள் யோசனையில இருக்குது, இன்னொன்னு இருள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தனிமையிலே இருள் இருக்குது. தனிமையிலே இருள் இருக்குது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தனிமையிலே இருள் இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தனிமையிலே இருள் இருக்கிறது. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம உலகத்துல இருக்கிறோம். நம்ம யாரோட இருக்கிறோம்? நம்ம ஜனங்களோட இருக்கிறோம். நமக்கு ஜனங்கள் வேணுமா? இப்ப நீங்க எத்தனை பேரோட இருக்கிறீங்க? இங்க திருச்சபையில இருக்கிறவங்க நிறைய பேர் 1000 பேர்களோட இருக்கிறீங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க 2-3 பேரோட இருக்கிறீங்க. ஆனா இந்த 2-3 பேரோட இருந்தும் ஒரு மனுஷன் தனியா இருக்க முடியும். இந்த 1000 பேரோட இருந்தும் ஒரு மனுஷன் தனியா இருக்க முடியும். ஒரே பெட்ல 2 பேர் படுத்திருந்து ஒரு நபர் தனியா படுத்துக்க முடியும். ஆனா இந்த தனிமைன்றது வெளியே அல்ல. எங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமை தனிமை தனிமைன்னு நீங்க போயிடக்கூடாது. இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். உங்க பிள்ளைங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. உங்க கூட பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க பாருங்க. மம்மி எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த பிள்ளை இன்னும் தடுமாறலைன்னு அர்த்தம். ஆனா எப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனாரிடத்துல பேச்சை கட் பண்ணுதோ, தன்னுடைய தாயாரிடத்துல பேச்சை கட் பண்றாங்களோ, தனியா ஒதுங்கி 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 போய் உட்கார்றாங்களோ, தயவு செய்து உங்களை அன்பா கேட்கிறேன், பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமா இருங்க. மனைவி வந்து என்னைக்கு தன்னுடைய கணவனாரோட பேசுகிறத குறைச்சுக்கிறாங்களோ டேஞ்சர். ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியோட பேசுகிறத குறைச்சுக்கிறாங்களோ டேஞ்சர். ஏதோ ஒரு ஊழியத்தின் நிமித்தமாய், இல்லைன்னா ஒரு உயர்வு நிமித்தமாய் கொஞ்ச நேரம் வந்து அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க பிஸியா இருக்காங்க அப்படின்றது வேற. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற நார்மலான எல்லா பீப்புள்ஸ்க்கும், எல்லா ஜனங்களுக்கும் கண்டிப்பா இந்த உலகத்துல ஒருத்தரிடத்துல பேசாம இருக்க, சொல்லுங்க, சிரிக்காம இருக்க முடியாது. அது இருக்க கூடாது. அதுதான் உண்மை. கர்த்தர் நம்மை அதற்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவரால தனிமையில ஊழியம் செய்ய முடியுமா? முடியாதா? தனிமையில ஊழியம் செய்ய முடியும். ஆனா 12 பேர் ஆண்டவர் கூட வச்சிருந்தாரா? கடைசி நேரத்துல கொல்கொதா மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தோட்டத்துல போய் அவர் அழும்போது 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரா? அவர்களுக்கு மீனை சுட்டு சாப்பிட கொடுத்தாரா ஆண்டவர்? எனக்காகவும் உனக்காகவும் சேர்த்து வரி கட்டுன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ நமக்கு இந்த உலகத்துல நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம், நம்ம ரொம்ப ஐக்கியமா அப்படியே கொஞ்சி கொள்ளாவே அப்படிலாம் இருக்க வேண்டாம். ஆனா நார்மலான பீப்புள் யார் அப்படின்னு சொன்னா, தங்களை அவங்க தனிமையா இருக்காங்க. தனிமையை ஜெயிக்கிறவர்கள் தான் இருளை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒருவேளை
நீங்க நீங்க இப்போ இது வேதத்துல வந்து சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ அந்த குதிரையில பிரயாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுல் தான் பெரிய ஹீரோ. சவுலை சுத்தி ஆட்கள். அதான் ஸ்தேவான் மரணம் அடையும் போது அவனுடைய வஸ்திரத்தை வந்து சாட்சிக்காரனாகிய சவுலுடைய காலுக்கு கீழே கொண்டு வச்சாங்களாமா. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் குதிரையில ஏறி உட்கார்ந்த உடனே பக்கத்துல அண்ணே வாங்கண்ணே, அண்ணே அண்ணே வாங்கண்ணே, இந்த மாதிரி அங்க சவுலை வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த ஜோன் வந்து வேற, இது வரைக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இது வரைக்கும் அவர் பேச்சுவார்த்தை பண்ணவங்க எல்லாம் வேற. அவங்க எல்லாம் யாருன்னா அடாவடித்தனம் பண்றவங்க, பிரச்சனை பண்றவங்க, யூதர்கள், அந்த மாதிரி. இப்போ திடீர்னு ஆண்டவர் எங்க சந்திக்கிறாரு? போற வழியில ஆண்டவர் சந்திக்கிறாரு. இப்போ ஏற்கனவே இவர் பேசிட்டு இருந்த பழகிட்டு இருந்த இந்த கூட்டத்துக்கு இப்ப எப்படி போறாருன்னா நேர்மாறான கூட்டத்துக்குள்ள போறாரு. இவர் யாரை வெறுத்தாரோ அந்த உள்ள போறாரு. இப்ப உள்ள போன உடனே இவருக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு, ஜோம் பண்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அனன்யான்ற ஒருத்தன் வருவாப்பா, நீ என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே அடுத்த 2 நாளையில அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போய் நின்றுக்காருன்னா மேடையில போய் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்களோட ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட்டாரு, அவங்களோட கனெக்ட் ஆயிட்டாரு. இப்போ இதுவரைக்கும் இருந்த ஜோன் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரவுடிகளோட சவாசம், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை பண்ணுங்களோட சவகாசம். ஆனா ஆண்டவர் தொட்ட அடுத்த 24 மணி நேரத்துல நல்லவர்களோட பார்த்த உடனே அவர்களோட ஐக்கியமாகி அவர்களோட சேர்ந்து அவர்களோட ஆண்டவரை துதிச்சு அவ்வளவுதான் 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 முடிஞ்சு. நம்மளா இருந்தா செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. எதுக்கு? நமக்கெல்லாம் பேசுறதுக்கே 1.5 வருஷம் ஆகும். யாராவது ஒருத்தடத்துல பழகுறதுக்கே 3 வருஷம் ஆகி போயிடும். எத்தனை வருஷமா வேலை செய்றீங்கன்னு கேட்டா நான் 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சா? அவங்க தெரியல அவங்க எப்போ வர்றாங்கன்னு. ஏன்னா நமக்கு என்ன, நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா பழகவே தெரியாது, பேசவே தெரியாது. நம்மளை நிறைய, நீங்க ரொம்ப பழகணும்னு சொல்லல, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா தனிமைப்படுத்திக் கொள்ளும். பிரதர், ஒரு வீட்டில் தனிமையில இருக்காதீங்க. சிஸ்டர், தனிமையில இருக்காதீங்க. நீ வெளியே வாங்க மகளே, நீ வெளியே வா. இல்லை எனக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் ஊர்ல இருந்தது மாதிரி இங்க இல்லை நினைக்காத. நீ எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்திற்கு தகுந்தவளாய் நீங்க உடனே அடாப்ட் ஆயிரும், உடனே அந்த இடத்துக்கு சரியாயிரும். பாருங்க, யோசேப்பு இந்த நாள் வரைக்கும் அவர் இருந்த ஜோன் எங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களோட சேர்ந்து இருக்கிறாரு. அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்க போறாருன்னா போத்திபாருடைய வீடு அவருக்கு கிடைக்குது. நீங்களா இருந்தா போத்திபாருடைய வீட்டுல போய் பேசுகிறதுக்கே 4 நாள் ஆகும். ஆனா யோசேப்பு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த 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 ஏரியாவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா செட் ஆயிட்டார். அந்த ஜனங்களோட செட் ஆயிட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லுவேன், நான் வந்து இந்த மன அழுத்தத்துக்குள்ள போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த அடாப்ட் ஆக்க முடியல என்னால. நான் வந்து இங்கே கோயம்புத்தூர்ல இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. சென்னையில் போனேன், அங்கே 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க. அதுவும் நைட்டு சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தள்ளுவண்டி கடையில் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சென்னையில் அப்போ 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து மோட்சன் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. நீங்கள் எங்கன்னா சென்னையில் வந்து மாதாவரம் போகிற அந்த 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 இந்த பக்கத்தில் இல்லை, நம்ம ரொம்ப அழகான ஒரு இடம், அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 பேர் நைட்டு வந்துருவாங்க. சர்ச்சில் ஒரு 4 பேர் யூத் இருப்பாங்க. என் கூட வந்தாங்களா, 4 பேரும் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் உட்காந்து அதனுடைய டேஸ்டே தனி, பேசிட்டே அதை சாப்பிட்டுட்டு உள்ள வந்துருவோமா, அவ்வளவு மகிழ்ச்சி. இங்க வந்தாலும் ஒரே ஜாலி, சந்தோஷம், ஊழியம், கூட 2 பேர் வருவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. திடீர்னு கொண்டு போய் திருச்சியில போட்ட உடனே, அதுவும் காடா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வயசான அம்மாங்களா, யாரோடையுமே என்ன பண்ண முடியல, பேச முடியல. எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இருப்பேன். ஆனா சுத்தி எப்படி இருப்பாங்கன்னா, சர்ச்சுக்கு வர்றவங்களும் பாட்டிகள் தான் வருவாங்க. நம்மள வீடு அப்புறம் 2 கிலோமீட்டர் அங்கேயும் பாட்டி. நான் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த பாட்டிகளுக்கு சுவிசேஷம் நல்லா சொல்லியிருக்கணும், அந்த பாட்டிகளை நான் ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கணும். இப்போ யோசிக்கிறேன், வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா, சோத்திரம், பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை வாயை திறந்து பேசியிருந்தா கூட மனநலமா பாதிக்கப்படுறவனா மாறி இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, அப்படியே உம்முன்னு, இயேசுவே என்ன நரகத்தில் போய் தள்ளி விட்டது மாதிரி இப்படி தள்ளி விட்டீங்களே, நான் யார்கிட்ட பேசுறதுக்கு, என் வயசு உள்ளவங்க இங்க ஒருத்தருமே இல்லையே, நம்ம வாழ்க்கை இதுதானா, நம்ம சாகிற வரைக்கும் இனி இந்த அம்மாங்களோட தான் நம்ம ட்ரம் அடிச்சுட்டு இருக்கணும் போல தெரியுது அப்படின்னு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு சிக்காயி என்ன நானே தனிமையாக்கி எனக்கு யோசனை மேல பெருகி அவரை ரொம்ப சிக்காய் தான் அங்கிருந்து வந்தேன். 1 இயர் படுத்த படுக்கையாவே மாறிட்டேன். எதனால அப்படின்னு சொன்னா, எனக்கு எதை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா, தனிமையை என்னால என்ன பண்ண முடியலன்னா, தனிமை என்கிறது ஒரு பெரிய இருள்.
யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க இந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறீங்க, மகனே நீ வெளியே வந்துரு. நீ பழகக்கூடிய சகல சூழ்நிலையும் கர்த்தர் வெளியே வச்சிருக்கிறார். நீ ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்காதீங்க. நீங்க ஒரு இடத்துல யோசிச்சுட்டு நீங்க உட்காராதீங்க. கர்த்தர் சொல்றார், நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ திரும்பி வெளியே வா. உனக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் சரி செய்வார். நீங்கள் எங்கிருந்தாலும் 1000 பொன்னாய் நீங்கள் விளங்குவீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் அங்க ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துவீர்கள். நீங்க எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகணும். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா கேரக்டர்ஸுக்கும் அடாப்ட் ஆகணும். எல்லாரோடையும் பழகிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கிருபையாய் கர்த்தர் வைக்கணும். ஒரு நல்ல மனநிலைமை என்ன? ஒரு நல்ல மனநிலை என்ன? ஒரு நல்ல மனநிலை என்ன நான் ஐசோலேட் பண்ணிக்கிறது இல்லை, என்ன நான் தனிமையா வைக்கிறது இல்லை. ஒரு நல்ல மனநிலைமை என்ன அப்படின்னா எல்லாரோடையும் சகஜமா பேசுறது. புரியுதா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. மாமியாரை பார்த்தாலே எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துடக்கூடாது. எனக்கெல்லாம் பேசவே வராது, எனக்கெல்லாம் உங்கள்கிட்ட எங்க அப்பாட்டன்னா நான் நல்லா பேசுவேன், எங்க அம்மாட்டன்னா நல்லா பேசுவேன். ஆனா இந்த குடும்பத்துல மட்டும் யார்கிட்டையுமே ஒரு கல்யாணமான ஒரு பிள்ளை மாமியார் கீழே இருக்கிறாங்க, மாமனார் கீழே இருக்கிறாரு, போய் வீட்டில் போய் மேலே மாடியில் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரூம்ல தாழ் போட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ டார்ச்சருங்க, பயங்கரமான டார்ச்சருங்க. என்ன டார்ச்சரு? சரி, அந்த டார்ச்சர் தான் கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதானே. அது இருக்கிறதுலே ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு டார்ச்சர். சரி, ஓகே, எங்க மாமியாருடைய கேரக்டர் அவ்வளவுதான். ஐடென்டிஃபை பண்ணி என் மாமியாருடைய கேரக்டர் தான். சரி, கீழே வந்து நல்லா இருக்கீங்களா மாமி, சந்தோஷமா இருக்கீங்களா மாமி? நீங்களே மாமியாரா இருக்கிறவங்க சொல்லுங்களேன், உங்க மருமகன் வந்து வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? எந்த மாமிக்கு தான் பிடிக்கும்? மாமிக்கு எப்படி பிடிக்கும்னா மாமிக்கு வளவளன்னு பேசும். ஆமே, இந்த பாஸ்டர் அம்மா வந்து எந்த இடத்துல போனாலும் நிறைய மாமிங்க வந்து உன்ன மாதிரி ஒரு மருமகன் எனக்கு வேணும், உன்ன மாதிரி ஒரு மருமகன் வேணும். ஏன்டா இப்படி கேட்கறான்னு பார்த்தா, பாஸ்டர் அம்மா வாயை திறந்து பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து அமைதியா, நான் ரொம்ப ஒன்றும் பேசுவேன், ஆனாலும் சரி பிரைஸ் லார்ட், அம்மா நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி வந்துருவோம். இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா சும்மா டீப்பா இறங்கிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் பாருங்க, என்ன மாதிரி பேசுது பாரு இந்த புள்ள, என்ன மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுது பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் பிள்ளையா இருந்தா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமென். சிலருக்கு அந்த மாதிரி ஒரு வரம், சிலருக்கு அந்த மாதிரி அது ஒரு நல்ல கேரக்டர் தான். அப்படி என்னன்னா அவங்க என்ன பண்ண ஈஸியா என்ன ஆயிடுவாங்க, ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க, ஈஸியா போயிருப்பாங்க. ஒரு வாலிப தங்கச்சிக்கு இந்த அபிஷேகம் கண்டிப்பா அவசியம். நீ இன்னொரு வீட்டுல நீ வாழ போற பிள்ளை இல்ல, நீங்க அங்க உட்கார்ந்துட்டு கட்டுன வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு அங்க இருந்து போன் பண்ணி உங்க அம்மாட்ட பேசுறதுக்கு நீ அங்கேயே இருக்கலாமே சாமி. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? இல்ல அந்த மாமியார் கோவப்படுறதுல என்னங்க தப்பு இருக்குது? என்னங்க தப்பு இருக்குது? இங்க உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா யார்கிட்ட பேசுறது? மணிக்கணக்கா அப்பாட்ட, மணிக்கணக்கா அம்மாட்ட, மணிக்கணக்கா அக்கா தங்கச்சிக்கா. ஆனா இங்க மட்டும் என்னன்னா யாரோடையும் பேச. அப்ப வந்து இந்த ஊர் உங்களுக்கு நரகமாகுமா ஆகாதா? கண்டிப்பா நரகமாகும். ஆனா இன்னைக்கு ஒரு கிருபையை கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த இடத்துல போனாலும், எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாலும் உடனே நான் என்ன பண்ணணும்னா அந்த அட்மாஸ்பியரை மாற்ற அளவிற்கு, நான் அந்த தனிமையா இல்லாத அளவிற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தயவா எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. சோ நம்பர் 3, இருள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தனிமைக்குள்ள என்ன இருக்குது? தனிமைக்குள்ள ஒரு இருள் இருக்குது. எப்ப 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 பண்ணாலும் நீங்க வந்து ஒண்ணு ஆண்டவரோட இருக்கணும், இல்லைன்னா ஆட்களோட இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒண்ணு ஆண்டவரோட இருங்க, இல்லை என்றால் ஆட்களோடு இருங்கள். இந்த போனோடு மட்டும் இருந்து விடாதிருங்கள். ஆமே, நம்ம நிறைய பேர் என்னதோட தான் இருக்கிறோம், எதுவுமே தெரியாது. தனிமை தான், அதுவும் ஒரு தனிமை. அது டீப்பா கொண்டு போயிடும், அப்படியே நம்முடைய லைஃபையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதனால நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன், என்னுடைய தனிமையை நான் ஜெயிக்க போகிறேன். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசியிருப்பார். ஆனால் நீங்க வேலை ஸ்தலத்துல இன்னும் உங்களால நிறைய மிங்கிளாக முடியலன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு கேரக்டர்ல வளர்ந்து ஏற்கனவே ஒரு சூழ்நிலைக்கு நீங்க அடாப்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து உங்களால வெளியே வர முடியலன்னா, அந்த யோசேப்புக்கு கொடுத்த அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. நீங்க போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. தாவீது எங்கெல்லாம் போனாரு? ஃபர்ஸ்ட் எங்க போனாரு? சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஃபர்ஸ்ட் எங்கே போனார்?
ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கொஞ்சம் ஆடுகளை அவர் கையில கொடுத்துட்டு எங்க துரத்தி விட்டாரு? வனாந்திரத்துக்கு. உங்கள்கிட்ட மட்டும் 10 ஆடை கொடுத்துட்டு போய் ஒரு 15 நாள் வனாந்திரத்தில் ஓட்டிட்டு வான்னு சொன்னா நீங்க வரும்போது நிறைய பேர் இப்படிதான் வருவீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏன் அப்படின்னா அங்க யாருமே இல்ல, ஆள் நடமாட்டமே இல்ல. வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துட்டு ஒரு வாலிப பையனை உள்ள விட்டா போனும் கையில இல்ல. போன் இருந்தாலாவது வரும்போது நல்லா வருவீங்க. அதுவும் வரும், அப்படிதான் வரும். ஆனா அது வித்தியாசமா அப்படி வரும். இப்போ ஒண்ணுமே இல்லாம உள்ள கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பைத்தி. ஆனா இந்த தாவீது வரும்போது எப்படி வர்றாருன்னா ஃப்ரெஷ்ஷா வராரு. எப்படிப்பான்னு கேட்டா, நான் அங்க ஒரு பாட்டு எழுதுனே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அந்த ஆட்டை பார்த்து பார்த்து பாடுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். உடனே அந்த ஆடு வந்து மே அப்படின்னு கத்தும் போது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இவருக்கு ஏற்கனவே வயலின் வாசிக்க தெரியுமா? அங்க போய் உட்கார்ந்து ஜாலியா, எனக்கு பேச்சு துணைக்கு மனுஷன் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எது கிடைச்சாலும் போதும். கேட்கல? ஆடு கிடைச்சா கூட நான் என்னவா இருக்க மாட்டேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் ஆடே கிடைச்சா கூட நான் தனிமையில இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒருத்தருடைய ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நான் என்ன அடாப்ட் பண்ணுவேன், அதுல நான் என்ன சார்ந்து கொள்ளுவேன். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல நான் என்ன மாற்றி கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படி பண்ண முடியுமா? எனக்கு இந்த ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோட்டல்ல தனியா தங்குறதுக்கு பயங்கரமான பயம். என்னமோ தெரியல, எனக்கு வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் தனியா போய் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியம், என்னடா இது, எப்படா போய் அந்த தனி ரூம்ல போய் படுத்து தூங்குறது, யாருமே இல்லாத அப்படின்ற ஒரு பயம். அப்போ எனக்கு வந்து அந்த அந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டது எந்த அளவுக்கு என் கூட டிராவல் பண்ணியிருக்கு பாருங்க, எந்த அளவு. அப்புறம் நினைச்சிட்டேன், வம்படியா போய் தனியா படுத்து தூங்கி ரெடி பண்ணி நானே எந்திரிச்சு நானே தூங்கி நானே பேசி நானே பாட்டு பாடு. இப்போ பிரச்சனையே இல்லை. அப்ப என்னன்னா நம்ம தான் நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு நேராய் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பக்குவத்தை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்க தனிமையில நீங்க எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா போராடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை வெளிநாடுகளில் இந்த சத்தத்தை யாராவது ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அம்மா விட்டு பிரிஞ்சு அப்பா விட்டு பிரிஞ்சு தனியா இருந்து நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன், எனக்கு யாரும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு தெரியாத ஒரு பாஷை எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு ஒருவேளை போராடலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பை அந்நிய தேசத்துல கொண்டு வச்சு, பாஷை தெரியாத தேசத்துல கொண்டு வச்சு, அங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல யோசேப்பை மாற்ற முடியுமானால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். பாஷை தெரிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்க உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அங்க ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 3 விதமான இருள் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது எந்த இருள்ல போக கூடாது? கேட்கல? எங்க இருள் இருக்காமா பிரதர்? இது இந்த செய்தியை நீங்க விளையாட்டா எடுத்துறாதீங்க பிரதர் சிஸ்டர். நான் அனுபவத்திலிருந்து பேசுறேன். என்னமோ ஆண்டவருடைய பெரிய தயவும் நான் வெளியே வந்துட்டேன். அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பிச்சையா நான் நினைக்கிறேன். இத்தனை நாட்களும் எத்தனையோ பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். கவுன்சிலிங் கொடுக்கறதுல 100% 10% பேர் தான் வெளியே கொண்டு வர முடியுது. இந்த என்னுடைய பலவீனத்துல போனதுல 10% பேரை மட்டும்தான் முழுமையா வெளியே கொண்டு வர முடியுது. மற்ற யாரையுமே 100% வெளியே கொண்டு வர முடியல. நானும் என்னென்னமோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன், நோ யூஸ், முடியல. அதனால நீங்க போயிடாதீங்க பிரதர், போயிடாதீங்க சிஸ்டர். இருள் நம்பர் 1 மறந்துடாதீங்க. எதுல இருள் இருக்காமா? ஆழத்துள்ள இருள் இருக்குது. டீப். எதுலையுமே என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, நம்ம மூழ்கிட கூடாது. ஈவன் முக்கியம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும் சொல்றேன். இந்த வேத புத்தகத்துல கூட நம்ம யாரு? நம்மள ஆண்டவர் வந்து தூதர்கள் நினைக்கல, நம்மள மனுஷங்கன்னு தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. இதை படிக்கணும், இதை தியானிக்கணும், இரவும் பகலும் இதுல தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். ஆனா இதுல 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 வெறும் இது மட்டும் எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. என் வயிற்றுக்கு பசிக்குமா? நான் பைபிள் வாசிச்சா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொன்னா அந்த நபர் எங்க இருக்காருன்னு அர்த்தம்? அந்த நபர் இருட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு பசியும் எடுக்கணும்,
இந்த வார்த்தையும் அவருடைய ஆவிக்குரிய பசியை ஆற்றணும். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது இயேசுக்கு பசி எடுத்துச்சா? இயேசுக்கு கோபம் வந்துச்சா? இயேசுக்கு தூக்கம் வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. இயேசு தூங்கினாரா? இயேசு பிந்தி தனித்திருந்தாரா? இயேசு மீனை சுட்டு சாப்பிட்டு இன்னொருக்குள்ளும் கொடுத்தாரா? கேட்கல, கொடுத்தாரா? எல்லாம் கர்த்தர். ஏன்னா அவர் 100% தேவனா இருந்தும் 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். அவருக்கு கோபம் வந்துருச்சு, அவர் திட்டினாரு, அவர் பேசினாரு, சிலருக்கு அவர் அற்புதம் செய்யாம போனாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். அதனால நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உங்களை ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு திருவந்துக்கு போறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் நீங்க வந்து தயவா உங்களுடைய கை அப்படி எழும்பி நில்லுங்களேன், அப்படி எழும்பி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது பாஸ்டர் என் கூட ஆண்டவர் பேசுறார். நான் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறேன். நான் என்ன இருளுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து எல்லாத்துலயும் எப்படி போறேன் அப்படின்னா ரொம்ப டீப்பா நான் போறேன். நான் எதுனாலும் உடனே ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறேன் பாஸ்டர். என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே எனக்கு எங்க போகுதுன்னா சிந்தை எங்கெங்கயோ போகுது. ஒரு கட்டின்னு சொன்ன உடனே என் சிந்தை எங்க தான் போகுது? கேன்சரா இருக்குமோ அப்படின்னு, காய்ச்சல் அப்படின்னு வந்த உடனே நான் எனக்கு என்ன போகுது அப்படின்னா இந்த பிரச்சனையா இருக்குமோ. எனக்கு உடனே நான் வந்து எங்க போறேன் அப்படின்னா ரொம்ப டீப்பா. என்னுடைய மனைவி வந்து யாராவது ஒருத்தர் பேசினாலோ, என் கணவன் யாராவது ஒருத்தர் பேசினாலோ உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இவன் தப்பானவனா இருப்பானோ அப்படின்னு தோணுது பாஸ்டர். டீப்பா எதெடுத்தாலும் டீப், கீழே வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும். இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா உங்களை இருளுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். நீங்க கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரணும். எல்லாத்துலயுமே என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. லிமிட் இருக்குது. ஓகே. நான் எல்லாரும் நம்ம நினைச்சது மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் நமக்கு எல்லாம் எப்பவுமே நல்லா அமைஞ்சிர. நஷ்டப்படுறது யாரு? அவர்களா நம்மளா? நஷ்டப்படுறது நீங்க தான் நஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய துணையோட இந்த பிரசங்கத்தை நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவ்வளவு நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா கொடுமையான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நீங்க எல்லாம் படுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் மூஞ்சி மேல நடந்து போவோம். அதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல சவாலா வாழணும், வெற்றியா வாழணும். அதுதான் தலைவன், அதுதான் தலைவி. அது கஷ்டப்படுத்துமானா கஷ்டப்படுத்தும், ஆனா எங்க வரைக்கும் போயிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. என்ன ஒருத்தர் திட்டுறாங்களா, கஷ்டமா இருக்குமா? நான் மனுஷன் தானே, கஷ்டமா இருக்காதா? அசுத்தமா பேசினா கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். தவறான வார்த்தையில பேசும்போது கஷ்டமா இருக்குமா? வருத்தப்படுவோம், அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனா அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்லப்பா, அவரை விடையாப்பா நம்மளை ஒண்ணு கஷ்டப்படுத்த போறாங்க. அவர் தேவகுமாரனா இருந்தும், அவ்வளவு பெரிய தேவனா இருந்தும் அவரையே எவ்வளவு வருத்தப்படுத்தி இருக்கிறாங்க. நமக்கு எம்மாத்திரம்? 12 பேர்ல ஒரு யூதாஸ் காரியோத்தி இருக்கத்தாப்பா செய்வான். கோ, ஓடு, போ, நீ பாட்டுக்கு போ. இதுதான். அப்போ எங்க போயிடக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல பாஸ்டர் நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தை 100% எனக்காக தான் பாஸ்டர். ஏன்னா நான் வந்து எதுக்குனாலும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் கொஞ்சம் டீப்பா நான் போயிடுறேன். நான் திரும்பி மன்னிப்பு கேட்க போறது யாரு? இல்ல, இப்போ டீப்பா போயிட்டு கடைசியில மன்னிப்பு கேட்கறது யாரு? வருத்தப்படுறது யாரு? டீப்பா போயிட்டு டென்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி கடைசியில ஆமா நான் ஒரு மரமண்டை, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் எதுக்கு தான் இப்படி யோசிச்சனோ தெரியல, நான் அதை ஈஸியா எடுத்திருக்கலாம், நான் அதை விட்டுருக்கலாம், நான் தான் அதை பெருசு பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பியும் யாரைத்தான் கடிஞ்சு கொள்வோம்? நம்மளே. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா டீப்பா போக. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. சரி பரவாயில்ல, விட்டுருப்பா. அந்த மாதிரி அப்படி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் வந்து உங்களுக்கு தெரியாது, நான் வந்து ரொம்ப என் ஃபேமிலியில இப்போ வந்து மனைவி மேல சந்தேகமா இருக்கலாம், கணவன் மேல சந்தேகமா இருக்கலாம், பிள்ளைங்க மேல சந்தேகமா இருக்கலாம். இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை நான் பார்த்ததுனால சொல்றேன். இது பெரிய ஆழம். ஒரு கஞ்சியை கூட உங்களால நிம்மதியா குடிக்க முடியாது. ஒரு டீயை கூட உங்களால ஒழுங்கா குடிக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணு நினைச்சுங்க, தப்பு பண்ணணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளால, சொல்லுங்க சத்தமா, எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணணும்ன்ற டிசைட் பண்றவன் அந்த மனுஷன் தான் திருந்தணுமே தவிர நம்ம அவனை நீங்க திருத்த முடியுமா? உங்க கணவனார சிஸ்டர், உங்க மனைவியை திருத்த முடியுமா பிரதர்? யார் மாறணும் தெரியுமா? அவங்க தான் மாறணும். ஆனா நீங்க டீப்பா போயிட்டீங்கன்னா நீங்க சிக்காயிருவீங்க. கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா?
நீங்க தான் கெட்டவன் ஆவீங்க, அவங்க எல்லாம் யாராயிருவாங்க? நீங்க தான் பலவீனப்படுவீங்க, அவங்க சுகமா இருப்பாங்க. தப்பு பண்ணவன் ஆடல் பாடிட்டு இருக்கும் போது, அதான் சில கடைக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கல்ல, கடன் கடன் வாங்கினவன் கொண்டாட, நான் இங்கே திண்டாட, அப்படி ஒரு பழமொழி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணவங்க சந்தோஷம் அடைவாங்க, நம்ம தப்பு பண்ணாத நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறது யாரு? பைத்தியக்காரன்ற பட்டம் வாங்கினது யாரு? பைத்தியக்காரின்ற பட்டம் வாங்கினது யாரு? கோவக்காரின்ற பட்டம் வாங்கினது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆனா உங்களை கோவப்படுத்தினது யார் தெரியுமா? கோவப்படுத்தினவங்க இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஐயோ அவங்கள தங்கம், இந்த பொண்ணா மோசம். ஆமா, வந்து பார்த்தா தானே தெரியும். எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க நல்ல பேரை வாங்கிட்டாங்க. ஆனா நல்லா இருந்து கெட்ட பேர் வாங்கினது யாரு? நான் சொல்றேன், அதுக்கு ஏன் நீங்க கெட்ட பேரை வாங்குறீங்க? வேண்டாம், விட்டுருவோம். நமக்கு என்ன வந்து போயிடுச்சு, நம்ம எதுக்கு அப்படி கெட்ட பேரை வாங்கணும்? அதனால நம்பர் 1 இப்ப ஜெபம் பண்ண போறேன். அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. அப்படின்னா பாஸ்டர் நீங்க சொல்றதுக்கு 100% ஆண்டவருடைய வார்த்தை. நான் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நான் போறேன், டீப்பா நான் போறேன். ஆனா எனக்கு அதுல இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை வேணும். நல்லா கவனிச்சுங்க. நீங்களா ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு. நீங்க தப்புன்னு அதை தெரியாம ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு. பரவாயில்ல, எல்லாம் நல்லா நடக்கும். இதுவரைக்கும் நன்றாய் தான் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய கண்ட்ரோல்ல எதுவுமே நடக்கல, கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நல்லா நடந்துச்சு. உண்மைதானே? என்னுடைய யோசனை ஒன்றும் நடக்கல, கர்த்தருடைய யோசனை தான் நடந்துச்சு. அந்த விஷயத்தை மட்டும் இருக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண விரும்புறேன். தேங்க்யூ. நல்ல சத்தமா நான் உங்களுடைய ஆமென் தகப்பனார் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் விரும்புறேன். இந்த செய்தியை கொடுக்கும்போது அப்படி வாஞ்சையோடு தான் வந்தேன். ஆண்டவரே, இந்த 49வது நாள் அப்படி ஒரு அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு நீங்க செய்யணும். இந்த பிரச்சனையில இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய கைகளை உயர்த்தி முழு பலத்தோட நன்றியப்பா, நன்றியப்பா சத்தத்தை உயர்த்தி நீங்க பாட்டுக்கு கையை உயர்த்தி, ஏசப்பா இன்றைக்கு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். சொல்லுங்க, முழு பலத்தோடு நன்றியப்பா ஆண்டவரே, இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு விரும்புறேன். யார் என்ன சொன்னாலும் ஆமென், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப டீப்பா போறேன். என்னால ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட நீங்க என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த கிருபை தரட்டும். இப்போ உம்முடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல் நிழலிடுவதாக ராஜா. ஏசப்பா ஏசப்பா, இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு சொன்ன கர்த்தருடைய என் பிள்ளைகளுக்கு அதை குறித்த ஒரு ஞானத்தை இப்ப தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களால ஆகாதது என்று ஒன்றுமே இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து என்ன நீங்க தூக்கி எடுத்தீங்கல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ள எங்கள்கிட்ட வந்து சாட்சி சொல்லணும். பாஸ்டர், நான் இப்ப சுகமா இருக்கிறேன், நான் இப்ப தைரியமா இருக்கிறேன், நான் இப்ப ரொம்ப டீப்பா எதையும் யோசிக்கிறது இல்ல, கர்த்தர் கையில நான் கொடுத்திருக்கிறேன், அதனால என் பிபி நார்மல் ஆயிருக்குது, என் சுகர் நார்மல் ஆயிருக்குது, என் சரீரம் பலன் அடைஞ்சிருக்குதுன்னு அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். என் பிரதருக்கு தீர்க்க ஆயுச கொடுங்கப்பா, என் சிஸ்டருக்கு தீர்க்க ஆயுச கொடுங்கப்பா. நீர் பெரிய அற்புதத்தை செய்யுங்க. கோடி நன்றி, கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நல்ல கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சாப்பிடணுமா உடனே சாப்பிட்டுருங்க. அப்படின்னா சாப்பாடு முன்னாடி வச்சா சாப்பிட்டுருங்க. அந்த சாப்பாடை என்ன பண்ணாதீங்க, டீப்பா உள்ள போய் விஷம் வச்சிருக்கிற அளவுக்கு போகாதீங்க. ஹலோ, புரியுதுல? ஏதாவது செய்வன செஞ்சு கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல, சாவுக்கு ஏதான எதை ஒன்றையும் சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால ஒன்று. நம்பர் 2, இரண்டாவதாக, எது இருள்? என்ன இருள்? யோசனை அப்படின்றது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய இருள். ஸ்டாப். அதான் ஸ்டாப் திங்கிங். நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய யோசனையை நான் என்ன பண்ண போறேன்? அதான் திங்கிங்லே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளும், புண்ணியம் புகழ் அதையே சிந்தித்து கொண்டிருக்கு. அப்படின்னா நம்ம யோசிக்கணும். ஏன்னா யோசனையில் தான் என்ன பிறக்குது? அபிஷேகம் வருது. யோசனையில தான் உயர்வு வருது. நீங்க ரொம்ப திங்க் பண்ணீங்கன்னா தான் நீங்க நிறைய ஒர்க்க பண்ண முடியும். நீங்க அப்பதான் தலைவனா மாற முடியும், தலைவியா மாற முடியும். யோசிச்சிட்டே இருக்கணும். பிரெயின் வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். மக்கு மாதிரி இருக்க கூடாது, அப்படியே மண்ணு மாதிரி இருக்க கூடாது. சிலருக்குலாம் எதுவும் யோசிக்கிறதே இல்லை, அப்படியே எங்க உட்கார்ந்து நிறைய பேர் தூங்குவாங்க. எப்படி தூக்கம் வருதுன்னா என்ன இல்லை அவங்களுக்கு? யோசனை. மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா இந்த சிஸ்டம் சடவுன் ஆன மாதிரி அழகா சடவுன் ஆயிடும். நிறைய பேருக்கு சடவுனா தான் இருக்குது. ஆமென். இந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஆனா ஸ்லீப்பிங் மோட்ல போட்டிருப்பாங்க. எதை?
சிஸ்டத்தை. இந்த ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கிற சிஸ்டம் வந்து ஒண்ணும் பண்ண அப்படியே சொங்கி மாதிரி இருக்கும். நீங்க போய் லைட்டா அந்த அதுல கை வச்சீங்கன்னா அப்படியே அப்படியே சத்தத்தோட அப்படியே எழுப்பிடணும். அந்த மாதிரி இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் மக்கு மாதிரியே இருந்துடக்கூடாது. யோசிக்கணும். கொஞ்ச நேரம் தூங்குற நேரத்தில் அப்பதான் நிறைய நம்ம வந்து பயன்பட முடியும். எப்படி கொண்டு போகலாம், என்ன செய்யலாம், எப்படி வளரலாம், எப்படி பிசினஸ் கொண்டு போகலாம், எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது, பைபிள்ல உள்ள வசனத்தை இதெல்லாம். ஆனா தேவையில்லாத யோசனையில நீங்க டீப்பான யோசனைக்கு போய் உங்களை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருளாக்க வேண்டாம். அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. அப்படின்னா அந்த அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க மட்டும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப திங்க் பண்றேன், நான் ரொம்ப யோசிக்கிறேன். அதுவும் கொஞ்ச நாளா என்னுடைய யோசனையை கண்ட்ரோல் பண்றதுக்கே என்னால முடியல, என்னுடைய மனசை கட்டுப்படுத்தவே என்னால முடியல, என்னென்னமோ யோசிக்க தோணுது. தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் கட்டளை இடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய அற்புதம் செய்யும். தனிமையிலே உள்ள பிள்ளைகளும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. உங்க பிள்ளைகளுடைய கைகளிலே இருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் 1000 மடங்கு எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஆண்டவரே இந்த மாதத்திலே தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தர் நீர் ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.